மண்டபத்துலேருந்து சாப்பிட கூட இல்லை, எல்லாம் கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சுன்னு வயிற்று ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ரீசன் வந்து தான் கிளம்புறோம். வந்து பேக்கில் என்ன வச்சிருக்கா? வண்டியை எடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, புழுக்கமாக இருக்குது. இந்த ஜாக்கெட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டுக்கணும், ஃபுல்லாக வென்டிலேஷனே இல்லை. லாஸ்ட் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வியூஸே போகலைங்க, ஏன்னே தெரியல. பட் இருந்தாலும் நான் வீடியோஸை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், யாராலையும் தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் யூடியூப் தான் நமக்கு ஃபுல் ஜாப்பு. ஸோ அதனால் வீடியோஸை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோடெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். 2 பக்கம் மரம், நடுவில் பிளாக் கலர் ரோடு, நமக்கு பிடிச்ச பைக்கு, இந்த மாதிரி போகிறதெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எங்கே இருக்கும்னு தெரியல, ஆக்சுவலி பொன்னைன்னு நினைக்கிறேன். பொன்னையா இல்லை பொன்னை பக்கத்துலையான்னு சரியாக எனக்கு தெரியல. ஆக்சுவலி இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்படியே பேசிக்கிட்டே எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் தனியாக தான் நான் வந்தாகணும். மேப் போட்டு போனாலும் பார்த்தா மேப் போடலான்னா மொபைல் ஹோல்டர் வேறு இல்லை. ஸோ அவங்களுக்கு கரெக்டாக மிஸ் பண்ணாமல் போகணும். பேசிகிட்டே வர்றதுனால ஸோ சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறேங்க, எங்கே போகிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ வில்லேஜ் ஊர்லலாம் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. வில்லேஜு ஆனால் அவுட்டர் வில்லேஜ் தான், சூப்பராக இருக்குது. ஆனால் பிளேசஸ்லாம் அங்கே பார்க்குறதுக்கு பரவாயில்ல. உங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்ததில் இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்த்த மாதிரியும் ஆச்சு, கோவிலுக்கு போன மாதிரியும் ஆச்சு. ஆக்சுவலி பிளானை கேன்சல் பண்ணிவிடுவானுங்க நான் நம்பிட்டேன். இப்போ பார்த்தா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க வேலூருக்கு. வேலூர் ரோடு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல, அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணே இருக்கணும். இன்னுமே என்னென்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. லாஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாட்டு மாதிரி பேசியிருப்பேன். இப்போ ஓகே தான் நான் நினைக்கிறேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஓரளவு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் வந்துருந்துச்சு. ஒரு லாஸ்ட் வீடியோவும் ஓகேவாக தான் பேசியிருந்தேன். கிஷோர் வேறு வீடியோ எடுக்க சொல்கிறான், ஆனால் அவன் பாட்டுக்கு வேகமாக போயிடுறான். அப்புறம் எதுக்கு எடுக்க சொல்கிறான்னு ஒன்றுமே எனக்கு புரியல. நான் கேட்டுட்டேன், ஏன்டா இப்படி பண்ணுறேன்ட்டு. வேகமாக போனேன்னா நீ வீடியோவில் தெரிய மாட்டேடா அப்படின்னா, அதெல்லாம் அப்படி தான் ப்ரோன்றான். என்ன பண்ணுறது, அவன் கிருஷ்ணா அப்படி கிடையாது. நீ வீடியோனா எடு, எதனா எடு, நீ பின்னாடி வரலனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம் வேலூருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு மலையில் தெரியுது, எனக்கு சின்னதாக தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிடாதீங்க, லெஃப்ட்டில் கொஞ்சம் கட் பண்ணி உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். இப்படி ஒரு 1 கிலோமீட்ரு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி மேலே போட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அது எந்த ஊருன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு பச்சை கலர் போட் தெரியுது பாருங்கள், அதில் லெஃப்ட் எடுத்து நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே கோவில் வந்துடும். ஆக்சுவலி இன்றைக்கி சண்டேன்றதுனால க்ரௌடாக இருக்க மாதிரி இருக்குது. அது இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த பிளான் பண்ணோன்னா, கிஷோர் தான் பிளான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணது. ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போயிட்டு எங்கேயுமே போகலன்னு சொன்னான். ஸோ அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஒய்ஃபுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இவனும் வெள்ளூரில் தான் இருக்கான். ஸோ அதுக்கு வந்த மாதிரியே இருக்கும், அப்படியே இங்கே பார்த்த மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகலான்னு வந்துட்டோம். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டோம். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆர்ச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனால் மலை வந்துடும். மலையிலேருந்து கண்டினியூ பண்ணுறோம் போயிட்டு உங்களுக்கு. ஒரு வழியாக வந்துட்டோம். கீர்த்தகிரி டெம்பிள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வந்தாச்சுங்க ஃபைனலாக. ஆனால் மேடு பெருசாக இருக்கும் போல் இருக்குது. அப்படியே அடித்து பிடிச்சி ஏற வேண்டியது தான். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மூட்டில் ஏற்றுற வண்டியை, இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு. வண்டி செயின் வேறு ரொம்பவே லூஸாக இருக்குது, ஏறுமான்னு தெரியல. அப்படியே அடித்து பிடிச்சி ஏறுவோம், பார்ப்போம். வண்டி ஏறாது, பயங்கரமாக இருக்குது ரோடு. டோக்கன் பண்ணமா
வண்டிக்கு 10 ரூபாவா? இடம் இல்லைன்றாங்க ஒருத்தர். கார் இடம் இல்லை. ஓகே, ஒரு வழியாக பார்க்கிங்கே வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கேருந்து வியூஸே ஓரளவு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப சின்ன மலை தாங்க, ஆனால் பார்க்க வியூஸு சூப்பராக இருக்குது. நான் மேலே போயிட்டு இன்னும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலி 10 ரூபா வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். இங்கே ஒரு சேஃபும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு 10 ருபீஸ்னு ஒன்றும் புரியல. இறங்கி ப்ரோ முடியல. திட்டினாரா என்ன தாட்டா? ஓகே, ஃபைனலாக வந்துட்டோம். அதுதான் வியூ. டைம் ஓவர் எனக்கு சீக்கிரம்டா. என்ன பேட்டரி இல்லை அதில். ஓகே, இதுதான் முக்கியமான கட்டம் வீடியோவில். முருகர் எப்படி நிற்கிறாரு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று கூட்டம் தான், செம கூட்டமாக இருக்குங்க. சண்டேன்றதுனால இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு. இன்றைக்கி இதுவே ரொம்ப கூட்டம் தான். ஏன்னா நான் கொஞ்சம் பேர் இருந்தாலே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன். இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் அப்படியே ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம். பார்க்குறதுக்கே இவ்வளோ அவ்வளோதான். ஃபோட்டோ எடுப்பானுங்க, வீடியோனால எடுக்க முடியாது. நல்லா இருக்குது பார்க்க, அழகாக செஞ்சுருக்காங்க முருகரை. பட் நான் முருகர் பக்தர்லாம் இல்லை, பிடிச்சிருக்கு. நம்ம விளாக்லேருந்து சிக்கு வந்து கிளம்புறாரு. அவங்க ஒய்ஃபு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்புறாரு. சரி, பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். என்ன சாமி கும்பிட்டு அது இங்கேருந்து தலையை நீட்டி இருந்தால் அவர் வச்சு விட்டுருந்துருக்குவார். இல்லை அவ்வளோ தூரம் போய் சுற்றின்னு வர. எல்லாருக்கும் பட்டையை போட்டாங்க, வீட்டு துருண்டு மூஞ்ச பார்த்தாலே தெரியும். எங்களுக்கு பட்டையை போட்டிருக்காங்க. பக்தர்கள் கவனத்திற்கு அவர்கள் உடமைகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். பாருங்கள், சின்ன மலை தான். இவ்வளோ ஹைட்லேருந்து பார்த்தா டோட்டல் சிட்டியே தெரிகிற மாதிரி இருக்குது. இந்த நடுவில் முருகர் சிலை இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. சென்னையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான், உங்களுக்கு சீக்கிரமே வந்துடலாம். ஒரு 2.5 ஹவர்ஸில் நீங்கள் வந்துடலாம். மேக்ஸிமம் ஒரு 350 கிலோமீட்டர் தான். 350 கூட இருக்காது, ஒரு 330 340 தான் இருக்கும். எக்ஸாக்டாக இன்னும் நோட் பண்ணல, மேபி அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக வீக்கெண்டில் தான் வரணும். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியான கூட்டம் தான் இந்த டைம். இது ஃபெஸ்டிவல் டைம்னே தெரியல. மழை வேறு வருது. நைட்டு சோலை முடிஞ்சது. நாங்கள் வந்த நேரத்தில் மழை வேறு வந்துடுச்சு, அதனால் எல்லோரும் கிளம்பிட்டோம். மழையில் நின்று போஸ்ட். ஓகேங்க, மழை வர லைட்டாக தூருது. அப்படியே கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். சரி, மழை வரலனாலும் போயிடலான்ட்டு ஆச்சு. ஸோ அப்படியே கிளம்பிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விலாக் எங்கே வரும்னு தெரியல, பார்ப்போம் எங்கே போகிறோன்ட்டு. போனோம்னா கண்டிப்பாக அதையும் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஃபுல்லாக 2026 நம்ம பெரிய ஆளாகி காமிக்கிறோம். 4 பேருக்கு நம்மனா தெரியும். லஸ்டர் பீஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக தெரியணும். ஆற்காடு பிரியாணி சென்னையில் பார்த்துருப்போம். ஆற்காட்டிலே போய் ஆற்காடு பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம். அப்படி பிரியாணி கடையை தேடி இன்னும் 40 கிலோமீட்டர் சுற்றுவானுங்க. வண்டி என் பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகுது. அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக ஆற்காட்டில் நம்ம பிரியாணி சாப்பிட்டு தான் போகிறோம். முருகன் கோயிலுக்கு வந்துட்டு பிரியாணி கூட இன்னொரு பாட்டு வந்தான், எங்கே போனானே தெரியல. பிரவீன், எதுக்கு வந்தீங்க? என்னத்தை பார்க்க வந்தீங்க? கூப்பிட்டீங்க, கூட வந்தேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். இங்கே கூப்பிட்டு வந்து விட்டீங்க, பார்த்தாச்சு, முடிஞ்சு. கூப்பிட்டெல்லாம் வரல. என்ன சொல்லி லீவு போட்டிங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? லீவு தரமாட்டாங்கன்றதுனால தாத்தாவை போயிட்டாருன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். எல்லாம் குழந்தைங்க சொல்கிற மாதிரி நம்மளும் ஒன்றை சொல்லி விட்டோம்.
இதோ அவர் தான் முருகர் பக்தர். சென்னையிலே வடபழனி கோயிலுக்கு வாரம் போவார். செவ்வாய்க்கிழமைனா வடபழனி கோயிலில் அவரை கண்டிப்பாக பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை முருகர்னு சொன்னோன்னா உடனே கிளம்பி வந்துட்டார். அவ்வளோதான். பட்டையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய முருகர் பக்தர் அவர் அப்படிங்கிறத. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும். ஆமாம், சேனல் பேரே அகைன் சேனல் பேர் சொல்கிறோம், லஸ்டர் பீஸ்ட். இவங்களுக்கு சேனல் பேர் தெரியாது, இவங்களும் தெரியாது. லஸ்டர் பீஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, போக வேண்டியது தான். ஓகே கைஸ், வீடியோ நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து ஃபுட் விளாக் கௌஷியா பிரியாணி போகிறோம். கௌஷியா பிரியாணி போகிற வழியில் இருக்குது. இப்போ வேண்டாம், முருகரை கும்பிட்டுட்டு வந்து பட்டெல்லாம் போட்டு வந்தோம். அதுக்குள்ளே நான் ஆற்காட்டிலே இந்த பிரியாணி தான் ஃபேமஸ்னு சொல்லிருக்கானுங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய், see you.